சுகர் மெடிசன் மாதிரி, ப்ரெஷர் மெடிசன் மாதிரி எபிலிப்சி மெடிசன் வந்து கண்ட்ரோலுக்காக கொடுக்கறது. ஒரு வேளை கூட நம்ம நிறுத்த முடியாது. ஒரு வேளை நிறுத்தினாலும் வந்து கண்ட்ரோல் விட்டு போயிடும். ஃபிட்ஸ்னால மன அழுத்தம், மன உளைச்சல் வரும். மன அழுத்தம், மன உளைச்சல்னால ஃபிட்ஸ் வரும். ரெண்டுமே வரும். பை டைரக்ஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஃபிட்ஸ் அட்டாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானாக நின்று போயிடும். வினாடிகளில் இல்லை, ஒரு நிமிடத்தில் 2 நிமிடத்தில் நின்று போயிடும். ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு அப்புறம் அந்த பர்சன் நார்மலாக இருக்க போகிறாங்க. இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு யாருமே யாரையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் புத்தி கிளினிக்குடைய ஃபவுண்டரும் பிரபல நரம்பியல் மனோதத்துவ நிபுணருமான டாக்டர் எண்ணப்படம் எஸ் கிருஷ்ணமூர்த்தி இருந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எபிலெப்சி, அதாவது வலிப்பு நோயின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் புத்தி கிளினிக்கில் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா, இது வந்து ஒரு சாதாரண ஒரு முடக்குவாத நோய் மட்டும் இல்லை, இதை தாண்டி ஒருத்தருடைய ஐடென்டிட்டி, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணுற வகையில் இருக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு டிஸ்கிரைப் பண்ணுறீங்க. சொல்லுங்கள் சார், எதனால் இது இப்படி டிஸ்கிரைப் பண்ணுறீங்க? ஸோ நம்ம இன்டர்நேஷ்னல் ரிசர்ச்சை பார்க்கும்போது இந்த ஃபிட்ஸ் நோய், எபிலெப்சி நோயின்னு நம்ம சொல்கிறது வந்து ஒரு மனிதரை வந்து ஃபிசிக்கலாக மட்டும் பாதிக்கிறதில்ல. எபிலெப்சியோட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு நேரத்தில் வரும். திடீர்னு நடக்கும். நம்ம வந்து எங்கேயோ வெளியில் மாலில் இருக்கலாம், மார்க்கெட்டில் இருக்கலாம், ரயில்வே பிளாட்ஃபார்மில் இருக்கலாம், இல்லை ஸ்கூலில் இருக்கலாம், காலேஜில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம். ஒரு ப்ரெடிக்ஷன் இல்லாமல் திடீர்னு நடக்கிறது தான் ஃபிட்ஸு. நடக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம மூளையில் இருக்கிற சாதாரணமாக இருக்கிற எலக்ட்ரோ கெமிக்கல் ஆக்டிவிட்டி, மின்சாரம் மற்றும் ரசாயனம் கலந்த ஆக்டிவிட்டி நம்ம எல்லாருக்குமே உள்ளது. அது நார்மலாக இருக்கிறது. அதில் வந்து ஒரு சின்ன ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி ஆகும்போது தான் அது மூளையில் பரவி அது வந்து ஃபிட்ஸு மாதிரி வந்து வெளிப்படையாகுது. இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற ஒரு காரணத்தினால ஒரு பர்சன் வித் எபிலெப்சி வந்து ஒரு இயல்பான வாழ்க்கை வாழறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பல இடத்துக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க, இல்லை தனியாக போகிறதுக்கு பயப்படுவாங்க, இல்லை இந்த மாதிரி வர்றதுனால வந்து ஒரு ரிஜெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மேரேஜஸ் கண்டிப்பாக. பட் அதுக்கு முன்னாடி ஸ்கூலில் வந்து நடக்கும்போது என்ன பேரண்ட்ஸ்ட்டு என்ன சொல்லிடுவாங்கன்னா, எங்களால் மேனேஜ் பண்ண முடியாது, பயமாக இருக்குது எங்களுக்கு, நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்துக்குங்க அப்படின்னு வந்து ஸ்கூல் ரிஜெக்ஷன் நடக்கிறது ரெகுலர். காலேஜ் அந்த மாதிரி டைம், அடாலசன்ஸ் அந்த டைம் வரும்போது ஒரு பெரிய ஒரு எம்பாரஸ்மெண்ட். மற்றவங்க மாதிரி இருக்கேன், மற்ற பசங்க மாதிரி இருக்கேன், மற்ற கேர்ள்ஸ் மாதிரி இருக்கேன், திடீர்னு இந்த மாதிரி ஒன்று வரும்போது நான் விழுந்துடுறேன், அடிப்படுது, என்னை அறியாமல் வந்து ஒன்றுக்கு போயிடுது. இந்த மாதிரிலாம் நடக்கும்போது பெரிய ஒரு எம்பாரஸ்மெண்ட். அதனால இவங்களுக்கே வந்து போகிறதுக்கு ஒரு தயக்கம், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. எம்ப்ளாய்மெண்ட் ரிசர்ச்சில் என்ன தெரியுதுன்னா வந்து எபிலெப்சி இருந்தால் நமக்கு வேலை வாய்ப்புகள் கம்மி, வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி, ஸோ படிக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி, நல்ல குவாலிஃபிகேஷன்ஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு சான்ஸ் கம்மியாகுது, வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மியாகுது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து மைல்ஸ்டோன்ஸ், எதிர்பார்க்குற மைல்ஸ்டோன்ஸ், ஒரு ஏஜ் வந்தால் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், கல்யாணம் ஆகணும்னு எதிர்பார்க்கறது நார்மல். அது வந்து நடக்கிறதும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த எபிலெப்சியோடு ஏற்றுக்கிறது வந்து பல ஃபேமிலிஸ் வந்து நேச்சுரலாகவே தயங்குவாங்க. இப்படி இருக்கிற காரணத்தினால அந்த எபிலெப்சி வந்து ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது, ஒரு ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்குது. சைக்கோ சோஷியல் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம். அப்படின்னா மனம் மற்றும் சமூகம் எல்லாமே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு டிசபிலிட்டியாக எடுத்தது. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, மைண்டும் பாதிக்கப்படுது, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பாதிக்கப்படுது, நம்ம இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்படுது, அண்ட் நம்ம ஃப்யூச்சரே வந்து ஒரு பல விதத்தில் பாதிக்கப்படுது. இதனால வந்து எபிலெப்சியை நம்ம வந்து கருதும் போது ஜஸ்ட் மெடிக்கல் ப்ராப்ளமாக வந்து அதை கருத முடியாது. சார், பட் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்து நிறைய நோய்களுக்கு வந்து தீர்வு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கும் வந்து கிராமப்புறங்களையும் சரி, நகர்ப்புறங்களையும் சரி, எபிலெப்சி இருக்கவங்கள வந்து அவனுக்கு காக்கா வலிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டி வந்து அதை வச்சு நீங்கள் ஒரு குறைச்சி மதிப்பிடுறது, ஒருத்தரை அவரை கிண்டல் பண்ணுறது, சரி அவனுக்கு வந்து காக்கா வலிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல்லையும் சரி, அது அவங்க அடல்ட் ஆகவும் சரி, இன்னும் இந்த சொசைட்டியில் வந்து அவங்கள வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ கண்டிப்பாக வந்து சோஷியல் அவேர்னஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகணும். வெளியில் இருக்கிறவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணுறது மட்டும் இல்லை,
வீட்டில் இருக்கிறவங்களே வந்து பேரண்ட்ஸ் கூட வந்து புகுத்தி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்காம அவங்க கூடயே வச்சுக்கிட்டு அந்த பயத்தில். ஸோ பல விதத்தில் வந்து அந்த பர்சன் டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு நார்மல் லைஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து குறையிறது. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு விஷயம் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நான் சோஷியலி இன்டெகிரேட் ஆகணும்னா பல விதத்தில் எல்லாருமே என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு இது ஒரு தடையாக இருக்கும். அந்த எபிலெப்சியே ஒரு தடையாக இருக்கும். மற்றவங்களோட அக்செப்டன்ஸ்க்கு அது ஒரு தடையாக இருக்கும். ட்ரீட்மெண்ட்னு சொல்லும்போது நவீன முறைகள்னு சொல்கிறீங்க. இப்போது 70-80 வருஷமாக வந்து மெடிசன்ஸ் இருக்குது. அந்த மெடிசன்ஸ் வந்து ஒரு 50% ஆஃப் பீப்புளுக்கு மெடிசன்லேயே வந்து எபிலெப்சி கண்ட்ரோல் ஆகிடும். பட் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம எல்லாரும் மெடிசன்னா என்ன நினைக்கிறோம்? ஒரு வாரம் சாப்பிடுவோம், 10 நாள் சாப்பிடுவோம், 2 வாரம் சாப்பிடுவோம், அப்புறம் நிறுத்திடுவோம். அதுதான் நமக்கு மெடிசனோட எக்ஸ்பெக்டேஷனே அதுதான். பட் சுகர் மெடிசன் மாதிரி, ப்ரெஷர் மெடிசன் மாதிரி எபிலெப்சி மெடிசன் வந்து கண்ட்ரோலுக்காக கொடுக்கறது. ஒரு வேளை கூட நம்ம நிறுத்த முடியாது. ஒரு வேளை நிறுத்தினாலும் வந்து கண்ட்ரோல் விட்டு போயிடும். அதனால வந்து அந்த திருப்பி திருப்பி மெடிசன் சாப்பிட்டுட்டும் அட்டாக் வருது அப்படின்னா, நான் காம்ப்ளையன்ஸ் அப்படின்னா வந்து கொடுத்த மெடிசனை நான் கரெக்டாக சாப்பிடல. அது ஒரு முக்கியமான காரணமாகுது. அதுக்கு ஒரு காரணம் இந்த மாதிரி நம்மளோட அவேர்னஸ், பிலீஃப் சிஸ்டம்ஸ் ஒரு காரணம். அஃபோர்டபிலிட்டி. ஏன்னா ஒரு மருந்தை வந்து நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிடணும்னா காஸ்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். அதுவும் இந்த நவீன மருந்துகள் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரொம்பவே ஹையாக இருக்கும். ஒரு மாசாந்திர காஸ்ட்டுன்னு நீங்கள் பார்க்கும்போது நிறைய ஒரு ஆயிரக்கணக்கில் போகுது. அது எல்லாருமே அஃபோர்ட் பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஃப்ரீயாக சப்ளை கொடுக்குறாங்க. பட் அதுக்கு நம்ம கவர்மெண்ட் கிளினிக்கில் போய் வெயிட் பண்ணி அந்த சப்ளையை நம்ம வந்து வாங்கிக்கணும் கரெக்டாக. விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த நான் காம்ப்ளையன்ஸ்னால இந்த அட்டாக் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கிறது வாய்ப்பு நிறைய இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, மெடிசன் நமக்கு கொடுத்தாலும் வந்து எபிலெப்சின்னு சொல்கிறது ஒரு விஷயம் இல்லை. அதில் பல ரீதிகள் இருக்குது. ஸோ சிம்பிள் பார்ஷியல் சீஷர் அப்படின்னா உடம்புல ஒரு பாகம் இல்லை மைண்டில் ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் ஒரு சின்ன ஒரு அட்டாக் வருது. ஆனால் எனக்கு அவேர்னஸ் ஃபுல்லாக இருக்கும். சும்மா கை நடுக்கம் இருக்கும், அவேர்னஸ் இருக்கும். அது சிம்பிள் பார்ஷியல் சீஷர். காம்ப்ளெக்ஸ் பார்ஷியல் சீஷர்னு சொல்லும்போது ஏதோ நான் கன்ஃபியூஸ்டாக இருப்பேன், டிஸ்ஓரியன்டாக இருப்பேன், ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருப்பேன் சில வினாடிகளுக்கு. ஃபேஷியல் ஏதோ மூமெண்ட் இருக்கலாம், லிப்ஸில் வந்து ஸ்மேக்கிங் இருக்கலாம். அப்புறம் நான் வந்து திருப்பி நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில வினாடிகளுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். 1-2 நிமிடத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கீழே விழுந்ததெல்லாம் எதுவும் நடக்காது. ஆனால் எனக்கு அவேர்னஸ் இருக்காது அந்த டைமில். அது காம்ப்ளெக்ஸ் பார்ஷியல் சீஷர். ஜென்ரலைசேஷன்னு சொல்லும்போது அதுதான் நம்ம வந்து பழக்கமாக நம்ம வந்து அவேர்னஸ் இருக்குது நமக்கு. கீழே விழுவாங்க, கை கால் வெட்டிக்கும், வாயிலேருந்து நுர வரும், நாக்கு கடிச்சுப்பாங்க, அறியாமல் வந்து ஒன்றுக்கு போயிடுவாங்க. இதுதான் நமக்கு அவேர்னஸ். சோஷியல் அவேர்னஸ் இருக்கிறது இந்த ஜென்ரலைஸ் சீஷருக்கு தான் பெரும்பாலும் இருக்குது. இதை விட்டு பல டைப்ஸ் ஆஃப் சீஷர்ஸ் இருக்குது. இப்போது மெடிசன் வந்து ஒரு டைப் ஆஃப் சீஷருக்கு ஒரு டைப் ஆஃப் மெடிசன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சரியான மெடிசன் எடுத்துக்கல, இல்லை சரியான டோஸில் நமக்கு அந்த மெடிசன் கிடைக்கலன்னா கண்ட்ரோல் வராது. ஸோ எனக்கு மெடிசன் சாப்பிட்டு கண்ட்ரோல் வரலன்னு சொல்லும்போது நான் சரியாக சாப்பிட்றேன்னா அது ஒரு விஷயம். ரெண்டாவது, எனக்குள்ள எபிலெப்சிக்கு சரியான மெடிசன் கிடைக்கிறதா, அது ரெண்டாவது விஷயம். சரிங்களா? மூணாவது, எபிலெப்சிக்கு என்ன ட்ரிகர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மெடிசன் சாப்பிட்டு கண்ட்ரோலில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ட்ரிகர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்லீப் டெப்ரிவேஷன், தூக்கம் விழிக்கிறது. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு வந்து தூக்கம் விழித்து படிப்பாங்க. அப்போ தான் ஃபிட்ஸ் வரும். சரிங்களா? எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தப்புறம் வரும். இது எதுனாலனா ப்ரீவியஸ் நைட் நான் சரியாக தூங்கியிருக்க மாட்டேன், இல்லை 2-3 நாளாக நான் சரியாக தூங்கியிருக்க மாட்டேன். ஓகே, ஸோ எல்லாம் என்னை கேட்பாங்க, எப்படி டாக்டர் தூக்கம் விழிக்காமல் எப்படி நான் படிக்க முடியும்? நான் படித்து தானே ஆகணும். எஸ், பட் கண்டினியூஸாக 2-3 டேஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நைட்டு நான் தூக்கம் விழித்து படித்து எக்ஸாம் போய் எழுதினேன்னா, நான் மிஸ் பண்ணின அந்த 2-3 மணி நேரம் தூக்கத்தை வந்து மத்தியானத்தில் நான் வந்து கேட்சப் பண்ணிட்டு தான் நான் வந்து அடுத்த ஸ்டடீஸ்க்கு போகணும். இந்த அவேர்னஸ்க்கு பீப்புளுக்கு இல்லை. ரெண்டாவது, ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். ஓகே, ஸோ மன அழுத்தம், மன உளைச்சல் இருக்கும்போது அது வந்து இந்த சீஷர்ஸை தூண்டிவிடும். ஃபிட்ஸுனால மன அழுத்தம், மன உளைச்சல் வரும். மன உளைச்சல்னால ஃபிட்ஸ் வரும். ரெண்டுமே வரும். பை டைரெக்ஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டையுமே ட்ரீட் பண்ணுறது, அது இருந்தால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரெண்டாவது விஷயம். மூணாவது, லைஃப் ஸ்டைல். அன்டைமாக சாப்பிட்றது, அன்டைமாக தூங்குறது, அன்டைமாக ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது.
இது வந்து கண்டிப்பாக ஃபிட்ஸ் உள்ளவர்களுக்கு அது நல்லது கிடையாது, கண்டிப்பாக அவங்கள பாதிக்கும். ஸோ எனக்கு ஃபிட்ஸ் ஏன் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணணும். நவீன முறைகள் இருந்துட்டும் இது எல்லாம் பார்த்துக்கிட்டும் கண்ட்ரோல் ஆகாத ஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 30%. நான் பெஸ்ட்டு மெடிசன் சாப்பிட்றேன், நல்ல லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறேன், நான் தூக்கம் வெடிக்கல, ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், அப்படியும் ஃபிட்ஸ் வருது, அது ஒரு 30%. பாக்கி 70% இதுலேயே கண்ட்ரோல் வந்துடும். டாக்டர், இது இப்போ நீங்கள் சொன்னீங்க லேட்டஸ்ட்டாக மெடிசின்ஸ் வந்துச்சு, நீங்கள் அது வந்து பர்டிகுலர் டைமில் வந்து கரெக்டாக எடுத்துக்கணுன்ட்டு. அதை தாண்டி இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் ஏதாச்சும் வந்திருக்கா? புதுசான தொழில்நுட்பங்கள் இல்லை வந்து ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஏதாவது வந்திருக்கா? ஃபஸ்ட்டு வந்து மெடிசன்ஸை தவிர்த்து எபிலெப்சிக்கு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. எதனால் ஃபிட்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அதுக்கு மூளையோடு வந்து சரியான ஒரு ஸ்கேன், எம்ஆர்ஐலேயே வந்து எபிலெப்சி ப்ரோட்டோகால் பண்ணக்கூடிய ஸ்கேன் இருக்குது, 3 டெஸ்லா எம்ஆர்ஐ ஸ்கேன். அதுதான் கோல்டு ஸ்டாண்டர்டு. அது நம்ம பண்ணினோன்னா மூளையில் ஏதாவது ஒரு இடத்துல காயம் இருக்கா, மூளையில் ஏதாவது ஒரு இடத்துல இதை தூண்டி விடுற காரணங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பல சிச்சுவேஷன்ஸில் அதை நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ எபிலெப்சி சர்ஜரி சில பேருக்கு ஒரு ஆப்ஷன். அது ரொம்ப பல வருடங்களாக இருக்குது எபிலெப்சி சர்ஜரி. அண்ட் அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ் சென்டர்ஸ் இருக்குது அது செய்யறதுக்கு. அது வந்து சாதாரணமாக எல்லாருமே செய்கிறது கிடையாது. ஸ்பெஷலைஸ் சென்டர்ஸ் இருக்குது எபிலெப்சி சர்ஜரி. பர்மனன்ட் சொல்யூஷனா டாக்டர்? ஒரு அளவுக்கு பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கலாம். பட் மருந்து வந்து அதுக்கப்புறமும் சாப்பிட வேண்டி வரலாம், கொஞ்ச நாளைக்கு சாப்பிட வேண்டி வரலாம். பட் நிறைய பேருக்கு அது ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம். இப்போது அதுலேயே வந்து நவீன முறைகள், டயக்னோஸ்டிக் முறைகளும் சரி, ட்ரீட்மெண்ட் முறைகளும் சரி சர்ஜரியில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மூளைக்குள்ளேயே எலக்ட்ரோட்ஸை வச்சு இஇஜிஆர் ரெக்கார்ட் பண்ணி ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ பண்ணி அட்டாக் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஸ்டடி பண்ணி ஆப்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாம் இப்போ இருக்குது. இப்போ சென்னையில் கூட நாங்கள் ரீசெண்டாக அப்படி ஒரு கேஸ், எபிலெப்சி அண்ட் ஆட்டிசம் உள்ள கேஸை அப்போலோ டாக்டர்ஸும் நாங்களும் புத்தி கிளினிக்கும் ஜாயின் பண்ணி மேனேஜ் பண்ணினோம். ஸோ அந்த மாதிரி நவீன முறைகள் டயக்னோஸ்டிக்கும் இருக்குது, ட்ரீட்மெண்ட்டுக்கும் இருக்குது. ஸோ அது ஒரு பாகம். அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன்னு ஒரு 30 years முன்னாடி இன்வென்ட் பண்ணாங்க. வேகஸ் நர்வ்னு சொல்கிறது வந்து நம்ம மூளையிலேருந்து உடம்புல இருக்கிற ஆர்கன் எல்லாம் சப்ளை பண்ணுற நர்வ். ஸ்பைனல் கார்டு முதுகு நட்டுக்குள்ளே வரதை தவிர்த்து இது ஒரு நர்வ் தான் வந்து மூளையை விட்டு உடம்பு பூரா வெளியே வருது. ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் நர்வ்ஸ் உடம்புக்குள்ளே இருக்கிறது வேகஸ் நர்வ். இப்போ இந்த வேகஸ் நர்வை ஒரு செஸ்ட் கடியில் ஒரு ஸ்டிமுலேட்டர் வச்சு அந்த நர்வுக்கு கனெக்ட் பண்ணி, அது ஒரு சர்ஜரி தான், பட் அந்த மாதிரி பண்ணி கண்டினியூஸாக அதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது அது ஹார்ட்டுக்கு பேஸ் மேக்கர் வைக்கிற மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி செய்யும்போது அது வந்து ஃபிட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது கண்டுபிடிச்சாங்க. அது இப்போ பல வருடமாக நடந்துட்டு இருக்கு அந்த சர்ஜரி. பட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து சர்ஜரி விரும்ப மாட்டாங்க. இப்போ ரீசண்டாக ஒரு 4-5 years ago இந்த டிரான்ஸ்கியூட்டேனியஸ் ஆரிகுலர் வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேட்டர் அதுதான் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி வந்து FDA அப்ரூவல் வாங்கி ரிலீஸ் பண்ணினாங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னா காதில் அந்த வேகஸ் நர்வோட பிரான்ச் வருது, ஆரிகுலர் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம வந்து ரிப்பீட்டடாக நான் இன்வேசிவ் ஸ்டிமுலேஷன் வெளியிலேருந்தே நம்மளால் ஸ்டிமுலேட் பண்ண முடியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு இயர் பீஸ் இருக்குது. ஸோ இந்த இயர் பீஸ் இப்படி போட்டுக்கிட்டு நம்ம ஒரு 20 minutesக்கு நம்மளால் இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும். ரிப்பீட்டடாக செய்யணும். ஒரு தடவை செஞ்சால் போகாது, ஒரு வாரத்தில் 4 times இல்லை 5 times ஒரு 4 to 5 weeks செய்ய வேண்டி வருது. ஸோ இந்த டிரான்ஸ்கியூட்டேனியஸ் ஆரிகுலர் வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் அதை நீங்கள் பார்க்குறது வந்து இது ஒரு நவீன நான் இன்டர்வென்ஷனல் டெக்னிக், நவீன முறை. இதில் வந்து நம்மளுக்கு ஃபிட்ஸை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ இது நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது மெடிசன்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும், லைஃப் ஸ்டைலை மேனேஜ் பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டும் கண்ட்ரோல் ஆகாத பேஷண்ட்ஸுக்கு இந்த நவீன முறைகள், ஒன்றுலேயும் சர்ஜரி ரிலேட்டட் முறைகள், இல்லை இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி நான் இன்டர்வென்ஷனல் முறைகள், இது எல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தாண்டி இந்த எபிலெப்சி இருக்கவங்களுக்கு வந்து கவுண்ட் பேசிஸ் சில பேருக்கு வந்து ரொம்ப ரேராக தான் வருது. ஸோ ஒரு சிலருக்கு அடிக்கடி வரும், ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ரேராக தான் வருது. ஸோ அதனால் வந்து நம்ம பெருசாக கண்டுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருக்காங்க டாக்டர். ஸோ அவங்களுக்கு அது அப்படி நார்மலாக இருக்குமா, இல்லை அது ஏதாச்சும் மறுபடியும் சிவியராக கொண்டு போய் சிவியர் கேஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஃபிட்ஸுன்னு நம்ம சொல்கிறது வந்து மூளைக்குள்ள ஒரு புயல் மாதிரி. ஓகே,
ஒரு புயல் நடந்தால், நம்ம சிட்டியில் ஒரு புயல் நடந்தால் என்ன ஆகும்? மரமெல்லாம் விழும், பல விஷயங்கள் டேமேஜ் ஆகும், கிளியர் ஆகிறதுக்கு 3-4 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் எல்லாம் செட்டில் டவுன் ஆகும் இல்லைங்களா? அதே மாதிரி மூளைக்குள்ள ஒரு புயல் நடக்குது. அந்த புயல் நடக்கும்போது இந்த ரசாயனம் இது எல்லாமே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுது. எல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு ஃபியூ டேஸ் ஆகும். அந்த மாதிரி தான் அதோட ஒரு நேச்சரே அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் நடந்தால் கூட அது டேமேஜ் பண்ணுது நம்மளை. ஒரு புயல் எப்படி ஊரை டேமேஜ் பண்ணுதோ அந்த மாதிரி வந்து இந்த ஃபிட்ஸு வந்து நம்ம மூளையில் டேமேஜ் காஸ் பண்ணும். ஸோ ஐடியல் கோல் ஃபிட்ஸே வரக்கூடாது, ஃபுல் கண்ட்ரோல் வேணும். அதுதான் ஐடியல் கோல். இப்போது இது ஏன் இன்னொரு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, 2 வருஷம் குறைஞ்சது ஃபிட்ஸு வராமல் இருந்ததுன்னா நம்மளால் வந்து அந்த மெடிசனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ ஸ்டாப் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு கிடைக்கும். நாமளாக ஸ்டாப் பண்ண முடியாது, டாக்டருக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கோ ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு கிடைக்கும். அவங்க சொல்கிற முறையில் அது ரெடியூஸ் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். அந்த டைமில் நம்ம அந்த வாய்ப்பே கொடுக்கலன்னா, 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபிட்ஸ் வருது, 6 மாதம் தானே அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வாழ்நாள் பூரா மருந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். சரிங்களா? 3வது, இந்த ஃபிட்ஸு வரவங்களுக்கு நாம் வந்து பல விஷயங்கள் அலோவ் பண்ணுறது இல்லை. ஓகே, பை லா ஃபிட்ஸு வருதுன்னா நம்ம டிரைவ் பண்ணக்கூடாது. ஸோ 2 வீலரோ காரோ ஓட்டக்கூடாது. ஆக்டிவ் எபிலிப்சி இருக்கிறவங்க ஓட்டக்கூடாது. சரிங்களா? இந்தியாவில் ஸ்டேட் பை ஸ்டேட் வேரியேஷன் இருக்குது. பட் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் எபிலிப்சி அப்படின்னா எபிலிப்சி வந்துக்கிட்டு தான் இருக்குது, எனக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு கூட ஒரு விமோச்சனமே இல்லை அப்படின்னா நான் டிரைவ் பண்ண முடியாது. ஸோ என்னோடய லைஃப் ஸ்டைல் கர்ப் ஆகுது இல்லையா? ஸ்விம்மிங் போக முடியாது, லெஷர் ஸ்போர்ட்ஸு, ஹைட்டில் இருக்கிற வேலை இதெல்லாம் செய்ய முடியாது. ஸோ இது மாதிரி நான் பல விஷயங்கள் செய்ய முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழல் வந்து உருவாகுது. இந்த காரணம்னால ஃபுல் ஃபிட்ஸ் கண்ட்ரோல், ஃபிட்ஸே வரக்கூடாதுன்னு ஒரு கோல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை தாண்டி வீட்டிலிருந்தே ட்ரீட்மெண்ட் பார்க்குறது, அப்புறம் வந்து செல்ஃபாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்குது டாக்டர். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் சில விஷயங்கள். ஒன்று வந்து முதல்ல ஃபிட்ஸ் வரும்போது நம்ம வந்து நரம்பியல் நிபுணரை பார்த்து சரியான அசஸ்மெண்ட் பண்ணி சரியான டயக்னோசிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க கொடுக்குற மெடிசனை சரியாக நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒர்க் ஆகலைன்னா திருப்பி அவங்கள்ட்ட போய் பேசி ஃபீட்பேக் கொடுத்து அதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது சிலப்போ ஒர்க் அவுட் ஆகாது. எபிலிப்சி வந்து சுகர் பிரச்சனை மாதிரி, டயபெட்டிஸ் மாதிரி, பிளட் ப்ரெஷர் மாதிரி, ஹார்ட் டிசீஸ் மாதிரி, கேன்சர் மாதிரி, இது எல்லாத்துலேயும் ஒரு காமனாலிட்டி இருக்குது. கரெக்டாக டாக்டரோட நம்ம ஃபாலோ அப் பண்ணோம், அவங்க சொல்கிற தேதிக்கு ஃபாலோ அப் பண்ணோம், அவங்க சொல்கிற முறையில் நம்ம மெடிசன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். நாமளாக எதுவும் செய்யக்கூடாது. நாமளாக செஞ்சோன்னா பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஃபார்மசியில் போய் என்னோட ப்ரிஸ்கிரிப்ஷன் 10 வருஷம் முன்னாடி கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனை காமி மருந்து வாங்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, அப்போ நீங்கள் சாப்பிட்ட மெடிசன் இப்போவும் சாப்பிடலாமா? இவ்வளோ நாளைக்கு தொடர்ந்து அந்த மெடிசன் நீங்கள் ஒரு ஃபாலோ அப் இல்லாமல் சாப்பிடலாமா? செய்யக்கூடாது, பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி மெடிசன் சாப்பிடும்போது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கரெக்டான மானிட்டரிங் தேவை. ஸோ நம்ம வந்து இப்போ லிவர் ஃபங்க்ஷன், போன் ஹெல்த் இதெல்லாம் ரெகுலராக மானிட்டர் பண்ணணும். ஸோ இந்த விழிப்புணர்வு எல்லாருக்குமே தேவை. சரியான மெடிக்கல் ஃபாலோ அப் வேணும். நாம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாலும் அதை வந்து நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டை போய் நம்ம கேட்கணும். இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி எதாவது செய்ய முடியுமா, எதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும். புத்தி கிளினிக்கில் எந்த ஒரு உளவியல் பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒரு வழியில் மட்டும் அணுகாமல், இப்போது சித்தா முறையில் மல்டிபிள் சாய்ஸஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு பேஷண்ட்ஸையும் வந்து அணுகுவோம். ஸோ எபிலெப்சிக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் வந்து இங்கே அளிக்கப்படுது? ஸோ நாங்கள் செய்கிறது வந்து இன்டகிரேட்டிவ் மெடிசன், இன்டகிரேட்டிவ் ஹெல்த் கேர். அதில் வந்து நாங்கள் இன்டர்வென்ஷனல் மெத்தட்ஸ், நான் இன்வேசிவ் இன்டர்வென்ஷனல் மெத்தட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ எபிலெப்சியை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த டிரான்ஸ்கியூட்டேனியஸ் ஆரிகுலர் வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன், TAVNS, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டூல். நியூரோ ஃபீட்பேக்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அது வந்து நம்ம பிரெயினை வச்சு ஒரு கம்ப்யூட்டர் கேமை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, பிரெயின் வேவ்ஸை வச்சு. அது வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஆங்ஸைட்டி அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இல்லை ஃபோக்கஸ் அட்டென்ஷன் பில்டு பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதையும் நாங்கள் வந்து இந்த எபிலெப்சி இருக்கிறவங்க, எஸ்பெஷலி யங் பீப்புளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்கறது உண்டு. அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் அண்ட் லிட்ரேச்சர் இருக்குது. யோகா வந்து எபிலெப்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ யோகா தெரப்பி அது சரியான முறையில் செய்யணும். யோகா தெரப்பி வந்து
நானே இன்டர்நெட்டில் பார்த்து செய்கிற யோகாவும் இருக்குது. அந்த மாதிரி இல்லை, சரியான முறையில் சரியான யோகா சம்மந்தப்பட்ட எக்ஸசைசஸ் நம்ம கற்றுக்கிட்டு பண்ணினோன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் இன்கார்பரேட் பண்ணுறது உண்டு. மைண்டை காம் பண்ணுறதுக்கு, ஸ்லீப்பை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆயுர்வேதாவில் டெக்னிக்ஸ் லைக் ஷிரோதாரா, டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட் பேக்ஸ்ன்னு சொல்லி நேச்சுரோபதி டெக்னிக் இருக்குது. அதே மாதிரி அக்யூப்ரெஷர், ரிஃப்ளெக்ஸாலஜி, உடம்பு வலி இருக்கலாம், இல்லை பாடி ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறதும் உண்டு. ஸோ நாங்கள் இன்டகிரேட்டிவ் அப்ரோச் எடுக்கும்போது உடல் பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்குது, மன ரீதியாக என்னென்ன பிரச்சனை இருக்குது, இதெல்லாமே நாங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துட்டு, பாடி, பிரெயின் அண்ட் மைண்ட் எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துட்டு, இது எல்லாமே அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒருங்கிணைந்த மருத்துவம், நவீன முறைகளும் சரி, ஏன்ஷியன்ட் விஸ்டம் பழைய டெக்னிக்ஸும் சரி, ரெண்டுமே கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு ப்ரோக்ராமாக கொடுக்கும்போது அந்த எபிலெப்சி மேலே ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட அஃப்கோர்ஸ் நாங்கள் மெடிசின்ஸை ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி, மெடிசின்ஸில் வந்து இப்போது ஃபார்மகோ ஜீனோமிக் அனாலிசிஸ்னு பாசிபிள். அப்படின்னா என்னோட ஜெனட்டிக் மேக்கப்பை பேஸ் பண்ணி எந்த மெடிசன் எனக்கு சூட் ஆகும் அதுவும் பாசிபிள். ஸோ நாங்கள் அந்த டயக்னோஸ்டிக்ஸில் அந்த டாப் கிளாஸ் பிரெயின் ஸ்கேன், ஓவர் நைட் இஇஜி மானிட்டரிங், ஃபுல் சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் இதெல்லாமும் பண்ணுறோம். இந்த இன்டகிரேட்டிவ் மெடிக்கல் அப்ரோச்சஸ், நவீன முறைகள், ஏன்ஷியன்ட் விஸ்டம் இதெல்லாமும் கொண்டு வரோம். ஸோ நாங்கள் மெடிசன்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஃபாலோ அப்னு வரும்போது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எபிலெப்சி தன்மை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எபிலெப்சி தன்மை குறைய இந்த மல்டி டிசிப்ளினரி கேர்னு சொல்லும்போது இது மூலியமாக ஸ்ட்ரெஸ்ஸு குறையுது, லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகுது, எபிலெப்சி தன்மை குறையுது, மெடிசனோட எஃபெக்டிவ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற பிரச்சனைகள், டைஜஸ்டிவ் பிரச்சனைகள், உடம்பு ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள், வலி, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே கம்மியாகுது, தூக்கம் இம்ப்ரூவ் ஆகுது, பர்சன் கெட்ஸ் பெட்டர். ஸோ இந்த ஒரு மல்டி டிசிப்ளினரி இன்டகிரேட்டிவ் அப்ரோச் தான் வந்து ஆக்சுவலாக க்ரானிக் டிசீஸ் லைக் எபிலெப்சிக்கு அதுதான் எங்களை பொறுத்தவரை ஒரு ஐடியல் மெத்தட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நம்மளால் வந்து ஃபாலோ பண்ண முடிஞ்சால் இதில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இது வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி பெஸ்ட் சென்டர்ஸ் இந்த வேர்ல்டில் இதில் சில பாகங்கள் எல்லாருமே வந்து இப்போ கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி டயக்னோஸ்டிக்ஸ், நான் சொன்ன மாதிரி யூஸிங் தீஸ் டெக்னாலஜிஸ், நான் சொன்ன மாதிரி சம் ஹோலிஸ்டிக் கேர் லைக் யோகா, இதெல்லாமே வந்து பெஸ்ட் சென்டர்ஸில் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை இந்தியாவுக்கு கொண்டு வரதில் நாங்கள் ரொம்ப வி ஆர் வெரி ஹாப்பி தட் எங்களால் வந்து இது இந்தியாவுக்கு கொண்டு வர முடிஞ்சிருக்கு, தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடிஞ்சிருக்கு அப்படின்னு எங்களுக்கு ஒரு அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை. பட் நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இன் ஃபியூச்சரில் வந்து எபிலெப்சி இருக்கவங்க அவங்க அந்த அறிகுறிகளை மட்டும் அவங்களுக்கு உண்டான அந்த பாதிப்புகளை மட்டும் கட்டுப்படுத்தாமல் அவங்க சுய உணர்வு மூலியமாகவே வந்து அதை வந்து மாற்றணும் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இது எப்படி பார்க்கப்படுது இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில், இந்த டேர்ம் வந்து எப்படி பார்க்குறீங்க? ஸோ எல்லா ஹியூமன்ஸுக்கும் ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. கடவுள் வந்து யாருக்குமே ஒரு பொட்டென்ஷியல் இல்லாமல் வந்து யாரையுமே உருவாக்குறது இல்லை. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு பொட்டென்ஷியலும் இருக்கும், சரியா? ஆனால் சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிரச்சனையை தான் பார்க்குறோம், ஓகே, பொட்டென்ஷியலை பார்க்குறது இல்லை. ஓகே, ஸோ பிரச்சனை எபிலெப்சி, அந்த பிரச்சனைக்கு என்ன செய்ய முடியும்னு இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அது இருந்தாலும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆனாலும், ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகலை, ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியும் வந்து அந்த மனிதருக்கு இருக்கிற அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் டெவலப் ஆகணும். நான் வந்து எனக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, எனக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, அது என்னால் வெளிப்படையாக்க முடியுது, அதனால மற்றவங்க என்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்குது. அதனால இதை நம்ம வந்து டெவலப் பண்ணி விடுறது எபிலெப்சிக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு மாற்றுத்திறனாளிகள் இருந்தாலும், எந்த ஒரு டிசபிலிட்டி இருந்தாலும் இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம், இதை வெளிப்படையாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வெளிப்படையாக்கும் போது நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு குறையுது, அந்த பர்சனுக்கு இருக்கிற அந்த மன அழுத்தம், மன உளைச்சல் அது குறையும், மனசில் இருக்கிற அந்த ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் ஆகும், பாசிட்டிவ் அவுட்லுக் வரும். இதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், நாமளே வந்து நம்ம லைஃப்பில் இன்சார்ஜாக இருக்கணும்னு ஒரு அவங்களுக்கு ஒரு ஊக்கம் வரும். ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஹெல்த்துக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை இக்னோர் பண்ணாமல், பிரச்சனையை மட்டும் பார்க்காம
என்ன பொட்டென்ஷியல் இருக்குன்னு பார்க்குறது, எஸ்பெஷலி யங் பீப்புள், ஸ்கூல் சில்ட்ரன் வித் எபிலெப்சி, காலேஜ் கோயிங் சில்ட்ரன் வித் எபிலெப்சி, இல்லை இப்போதான் கிராஜுவேட் ஆகி நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன். யங் பீப்புளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் அவங்களோட பொட்டென்ஷியல் அவங்க ஐடென்டிஃபை பண்ணினாங்களா அதே வந்து பாதி மெடிசன் மாதிரி அவங்களோட எபிலெப்சி வந்து இதனாலேயே பெனிஃபிட் ஆகும். ஸோ எபிலெப்சி இருக்கே, இனிமே வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு ஒரு ஹோப்லெஸ்ஸாக இருக்காமல் ஹோப்ஃபுல்லாக இதை அப்ரோச் பண்ணணும். அதுதான் எங்களோட ஃபிலாசபி. ஒருத்தரோட லைஃப் நம்ம கையில் இருக்கும்போது, அவங்களோட ஹெல்த் நம்ம கையில் இருக்கும்போது, கண்டிப்பாக அதுக்கு நம்ம அக்கௌண்டபிளாக இருக்கணும். we have to follow நல்ல சயின்டிஃபிக் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், சரியான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக அவங்களோட ஹெல்த்தை ட்ராக் பண்ணணும். இதெல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த குவாலிட்டிஸை வந்து எல்லாருமே கடைபிடிக்கிற மாதிரி நாம் வந்து ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணினா அதுதான் ரொம்ப ஐடியலாக இருக்கும். இந்த மாதிரி எபிலெப்சி மாதிரி நோய்களுக்கு அதுதான் ரொம்ப ஐடியலாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். புத்தி கிளினிக் எக்கோ சிஸ்டமில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வி ட்ரை வெரி ஹார்ட். சார், பட் எபிலெப்சியால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து நிறையா கேள்விகள் வந்து முன் வைப்பாங்க. ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னா ஒருவேளை வந்து அவங்களுக்கு வந்து இப்போ இருந்து ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால் அவங்க ஒருவேளை அவங்க அடல்ட் ஆகும்போது அதுலேருந்து அவங்க விடுபட்டுலாமா, இல்லை வந்து கொஞ்சம் அடல்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்னது ஒரு ஃபேமிலியில் அடுத்த லைஃப்பில் அடுத்த கமிட்மெண்ட் போகிறாங்களே, மேரேஜ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை முன்னெடுத்தால் அவங்களுக்கு இந்த கடுமையாக இருக்கிறத வந்து அந்த சிவியரை வந்து குறைக்க முடியுன்ற கேள்விகள்லாம் முன்னிக்கிறாங்களே. ஸோ அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? ஸோ முக்கியமாக நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன எதிர்பார்க்கணும், ஒரு டாக்டரை மீட் பண்ணி அந்த இருக்கிற அந்த 15 மினிட்ஸில் வந்து எல்லா கேள்வியும் கேட்டுடணும். சரியா? அது செய்யவும் முடியாது. எல்லாத்துக்கும் பதில் அந்த 15 மினிட்ஸில் எந்த டாக்டராலையும் கொடுக்க முடியாது. அதனால தான் வந்து எபிலெப்சி மேனேஜ்மெண்ட் மல்டி டிசிப்ளினரி நாங்கள் சொல்லும்போது சைக்காலஜிஸ்ட், ஃபிசியோதெரபிஸ்ட், ஹோலிஸ்டிக் டாக்டர், ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. ஆவரேஜாக ஒரு எபிலெப்சி பேஷண்ட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு 60 hours ஆஃப் கேர் கொடுப்போம் 5 வீக்ஸில். அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது நம்ம கேள்விகள் கேட்குறதுக்கும் பதில் வாங்கிக்கிறதுக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸும் இன்வால்வ் ஆகி கொலாபரேட் பண்ணி வேலை பண்ணும்போது அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுறது நல்ல சிஸ்டம். அந்த டைமில் வந்து ஃபேமிலிஸ்க்கு நல்லா எஜுகேட் ஆக முடியும். ஓகே, நான் இப்படி தான் மேனேஜ் பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே முக்கியமாக இருக்குது. அவங்களே சஜஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி. அப்சல்யூட்லி. ஸோ இன்ஃபேக்ட் நேற்று கூட ஐ மெட் அ ஃபேமிலி. என்ன முக்கியமான பெனிஃபிட் இங்கே ஒரு சின்ன குழந்தை வித் ஃபிட்ஸ் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி இந்த 60 hours அவங்க ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நான் அனலைஸ் பண்ணும்போது என்ன முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ பேரண்ட்ஸுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு, அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. ஓகே, இது இப்படி தான் நான் மேனேஜ் பண்ணணும், இது நான் செய்யணும், இது நான் செய்யலாம் அப்படின்னு. ஸோ யாராலையும் வந்து அந்த பிரச்சனையை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து யாராலையும் வந்து ஒரு சிங்கிள் கன்சல்டேஷன்லையோ இல்லை ஒரு 1 or 2 monthsலையோ நீக்கிறது கஷ்டம். பட் இந்த மாதிரி ஒரு அஸ்திவாரம் நம்ம பில்ட் பண்ணிடணும்னா கேருக்கு, தென் அதில் வந்து ஃபேமிலிஸ் கேன் பில்ட் அப், இம்ப்ரூவ் பண்ணி அவங்களே வந்து சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிப்பாங்க ஃப்யூச்சரில். அதுக்கு நம்ம எம்பவர் பண்ணணும். ஸோ நம்ம எந்த கேர் கொடுத்தாலும் இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ராக்ட், ஆஸ்க் கொஸ்டின், அண்டர்ஸ்டாண்ட், இதை கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இந்த மல்டி டிசிப்ளினரி கேரோட ஒரு ஸ்ட்ரெங்க்த்தாக நான் பார்க்குறது, அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரெங்க். நிறைய ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ், நிறைய வழிகளை வந்து நீங்கள் இந்த நேர்காணலில் வந்து சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கும் பாதிக்கப்பட்டவங்க சைட்லேருந்து, பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லேருந்து நிறைய பேர் வந்து அடுத்து தீர்வு கிடைக்குமா, இல்லை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான சொல்யூஷனை சொல்கிறாங்க, இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்னன்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்க இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அதை தாண்டி நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவேர்னஸ் இல்லை. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு ஹோப் மெசேஜ்னு என்ன டாக்டர்? முக்கியமாக நான் வந்து என்ன ஏற்றுக்கணும் அப்படின்னா, நாம் வந்து கடவுள் நமக்கு என்ன பிரச்சனை கொடுப்பாரு கொடுக்க மாட்டார் அப்படின்னு நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. என்னைக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வருதோ அதோட டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸை நல்லா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், அதை செய்யறது எபிலெப்சின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த வலிப்பு நோயின்னு நம்ம பார்க்கும்போது மெடிசின்ஸ் மட்டுமல்ல, பல விதங்களில் நம்ம வந்து இதில் ஒர்க் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லலை, ஆராய்ச்சி சொல்லுது. உலக அளவில் ஆராய்ச்சி இதை தான் சொல்லுது. ஸோ இந்த காம்ப்ரிஹென்சிவ் கேருக்கு நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. எபிலெப்சி இருக்கிறவங்களும் சரி, அவங்க ஃபேமிலிஸும் சரி,
ஹோப்ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கேர் சொல்யூஷன்ஸை அப்ரோச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்காட்டாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல எது உங்களால் சீக் அவுட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் உங்களோட கேர் பேரடைமில் கொண்டு வரது ரொம்ப முக்கியம். ஹோப்ஃபுல்லாக பாசிட்டிவாக ஒர்க் பண்ணி அந்த பர்சனோட பொட்டென்ஷியல் என்ன இருக்குது அவங்களுக்கு. சில பேருக்கு மியூசிக்கில் இருக்கலாம், சில பேருக்கு டான்ஸில் இருக்கலாம், சில பேருக்கு வந்து ஏதோ சித்திரத்தில் இருக்கலாம், சில பேருக்கு வந்து மெமரியில் இருக்கலாம், சில பேருக்கு மேத்தமேட்டிக்ஸில் இருக்கலாம். அது எது இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அதை ஒரு பில்லராக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு வருது. அதுவும் நம்ம கையில் இருக்குது. ஐயோ எபிலெப்சி இருக்கேன்னு யோசிக்காமல், சரி எபிலெப்சி இருக்குது, அதை நம்ம மேனேஜ் பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணுவோம். அதே நேரத்தில் விடாமுயற்சியாக அவங்களோட பொட்டென்ஷியலை கண்டுபிடிச்சு நம்ம பாசிட்டிவாக போவோம் அப்படின்னு கொண்டு வர அந்த ஒரு எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி மெம்பர் தேவை. பட் இன்னொரு சைடு நீங்கள் சொன்னீங்க டாக்டர், சொசைட்டியில் அவங்க வந்து புறக்கணிக்கப்படுறாங்கன்ட்டு. ஸோ சொசைட்டிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இதை வந்து ஒரு குறையாக வச்சுட்டு நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க டாக்டர்? இது வந்து மோஸ்ட் ஃபிட்ஸ் அட்டாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானாக நின்று போயிடும். வினாடிகளில் இல்லை ஒரு நிமிடத்தில் 2 நிமிடத்தில் நின்று போயிடும். ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு அப்புறம் அந்த பர்சன் நார்மலாக இருக்க போகிறாங்க. இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு யாருமே யாரையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, ஒர்க் பிளேஸாக இருந்தாலும் சரி, இது ஒரு காரணம் கிடையாது. ஏன்னா இது இல்லாத நேரத்தில் அந்த பர்சன் வந்து நம்ம எல்லாரையும் மாதிரி நார்மலாக இருக்க போகிறாங்க. அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாதி நேரம் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறது பயத்தினால ரிஜெக்ட் பண்ணுறோம். நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறோம். இந்த ரிஜெக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. எக்ஸெப்டன்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து வேற எந்த காரணமும் இல்லை, மூளையில் இருக்கிற ஒரு பாதிப்புனால வர ஒரு பிரச்சனை. அதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸும் இருக்குது. எபிலெப்சி இருக்கிறவங்க ரொம்ப கான்ட்ரிபியூட்டரியாக பாசிட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சோடு நம்ம எல்லாருமே இதை வந்து அப்ரோச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக டாக்டர். நேரம் ஒதுக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை வந்து எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் டைம் டாக்டர். வணக்கம்.